வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி. இன்றைக்கி நான் சமையலுக்கு எடுத்துருக்கிறது கத்திரிக்காயும் முருங்கைக்காயும். அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயில் ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு நுரையீரல் பிரச்சனைகள் தீருது, சுகர் மற்றும் பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்குது. இதை ரெண்டு காய்கறியுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. அதனால் நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி செய்யலான்னு நினச்சிருக்கேன். செய்வதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 100 கிராம் அளவுள்ள கத்திரிக்காயை எடுத்து பாதி அளவை வெட்டி கீறி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காவை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 8 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனை அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்குவோம். இது அப்படியே நல்லா வதக்கிடலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது அப்படியே சும்மா கலந்து விட்டுட்டு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்து கிளறி விட்டுறலாம். இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குக்கரை மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்துருச்சு, இறக்கிடலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பேன்லேயும் செய்யலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார், ரசம் சாதம் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது போன்ற டிஃப்ரெண்ட்டான சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.